Diwali me to Disney crackers. Area artists. Area girls. When I explaining my problems, me, my friend. அது எப்படா இருக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இப்படி தின்னுட்டு இருக்காரு ஏதோ எதையோ திங்கிற மாதிரியே இருக்கு எது திங்கிற மாதிரி பண்ணி நீங்க சின்ன வயசுல பாக்குற சோட்டா பீம் கார்ட்டூனோட ரகசியம் தெரியுமா கைஸ்? இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க. சோட்டா பீம்ல நீங்க இது நோட்டீஸ் பண்ணிக்கிறீங்களா? டோலக்பூரோட யாரோட ஃபேமிலி ஃபுல்லாவே இருக்காது. லைக் எவனோட அப்பா இருக்காது, எவனோட அம்மா இருக்காது, எவனுக்கு ரெண்டுமே இருக்காது, ஜகு கோத்த பூலே இருக்காது. அட என்னடா இது ஸ்கிப்ல வெட்டே பாருங்க. Bro is cooked for next 2 days. ஆமாண்டா அன்னைக்கு கூட வலிக்காதடா பெருசா, அதுக்கு அடுத்த நாள் தான்டா வலிக்குமே சரியான வலியா. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். Parents are getting married, girls. Boys. அதுக்காக தான் காத்துன்னு இருக்கு. ரொம்ப ஆவலோட உருவாக்குறாங்களே. I'm so sorry. Wait. என்னடா பண்றீங்க? Okay, that was disgusting. We're done. Okay. What to first part? Don't you get my ego? Sir, சொல்லுங்க. இதெல்லாம் பிரைஸ் அதிகம். நான் உங்களுக்கு லோ பட்ஜெட்ல காட்டவா? என்ன சார் ஈகோ ட்ரிகர் ஆகுதா? எனக்கும் ஆகும். இன்ஸ்டாலாம் பாத்துர்க்கேன். காசு இருக்கா? இல்ல சார். அப்ப மூடி வெளிய போடாம இரு. கரத்திலோட காட நமக்கு தான் வரல இல்ல, விட்டுடுங்க. எடுத்து தின்னுறான்டா. எவ்வளவு மண்டகடா. விடுக்குறா, அவங்க கிடக்குறாங்க. என் ஃபுல் சப்போர்ட்டும் அவங்களுக்கு தான். ஐயோ இவர் என்ன இருக்காரா? ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? பாவண்டா அவனை விட்டாதீங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? இன்னும் நல்லா ஓடுங்கடா. வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. அண்ணே ஒரு டீப்பட்டி கொண்டே. தம்பி நீங்க பழனிசாமி மயன் தானே? ஆமாண்ணே டீப்பட்டி அண்ணே. உங்க அப்பாவும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டியா? ஓ அப்படியாண்ணே, ஒரு கூலி போயிட்டோம் என்ன. அப்பா எதுனா ஒன்னா நம்ம கடையில் தான் வந்து உட்காருவாரு. அப்படியாண்ணே, ஒரு சிகரெட் போயிட்டு ஒரு கணேஷ் போல போயிட்டோம் என்ன. இப்பதான் அப்பா எந்திரிச்சு போனாரு. சரி நீங்க கஞ்சா எங்கடா கிடைக்கும்? எதுக்கும் பயப்படுற மாதிரி தெரியல. அந்த பையனுக்கு பயம் இல்ல. என்ன தம்பி ஊருக்கு புதுசா? ஆமாண்ணா. ரோஜா பூவோட நிக்கிறா? அது
சும்மா தானே ஃப்ரெண்டை பார்க்க. ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு ரோஜா பூவா? என்னடா தம்பி, நானும் இந்த வயசை கடந்து தான் வந்திருக்கேன். என்ன லவ்வா சொல்கிறா? லவ்வா? ஆமாண்ணா. பொண்ணு இந்த ஊரா? இந்த ஊர் தானே. சரி சரி. பேருண்ணா? இல்லை வேணாம் விடுண்ணா. சொல்கிறா, ஏதாச்சும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவேன். பொண்ணு பேர் சௌமியாண்ணா. ஆ, சௌமியாண்ணா தெரியுமா? என் தங்கச்சி தான். நல்ல மாதிரியே பேசுறியடா நண்டு பட்டக்காரா. அத்தனையும் நடிப்பா. அடுத்த தங்கச்சி லவ் பண்ணா உதவி பண்ணுவீங்க, அதே உங்க தங்கச்சி லவ் பண்ணா அடிப்பீங்க. இப்படி கேட்கணும். வாடா வீட்டுக்கு போ. வாடா போயிட்டே இருப்போம். அக்கா ஆகாஷ் நேம் சாப்பிடுங்க. நான் நாசாவுக்கு செலக்ட் ஆகிட்டேன் அக்கா. வாழ்த்துக்கள் ஆகாஷ். இன்னைக்கு ஆகாஷ் நான் சாப்பிட போறேன். ஏ ஃபார் ஏ லெட்டர் அப்பள பொரி. லெட்டர் அப்பள பொரி நல்லா இருக்கு. நல்ல மொருவென இருக்கு. கே ஃபார் குருமா. குருமா. ஸ்டாப் நாச். ஏ ஃபார் ஸ்டாப் நாச்சா? அர வாழைப்பழம். அர வாழைப்பழம் இதெல்லாம் எங்கே கேட்டிருக்கேன்? அர வாழைப்பழம் அட்ரா சக்கையா இருக்கு. எஸ் ஃபார் சுருங்கி போன சப்பாத்தி. சுருங்கி போன சப்பாத்தி என்னடா அது? டேஸ்டா இருக்கு. ஹச் ஃபார் ஹச் லெட்டர் அப்பள பொரி. சூப்பரா இருக்கு. டிஃபரெண்டா கமெண்ட் பண்ணுங்க உங்க பேரை, நான் சாப்பிடுவேன். நல்லா இருக்குடா கண்டென்ட். ஸ்டாப் நாச். எஸ் ஃபார் வாட்? சுருங்கி போன சப்பாத்தி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எஸ் ஃபார் சைக்கிள்ல கொண்டு வந்த மொச்சக்கொட்டை. ஹச் ஃபார் ஹாட் ஆக்காத தண்ணி. பி ஃபார் பகல்ல வாங்கின இனிப்பு போண்டா. ஐ ஃபார் இருட்டு கடை பக்கத்துல உள்ள பெட்டி கடை அல்வா. ஏ ஃபார் இன்ஸ்டாகிராம். எஸ் ஃபார் சைக்கிள்ல கொண்டு வந்த மொச்சக்கொட்டை. ஆக்சுவலா சைக்கிளுக்கே எஸ் வராது. அது எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாங்க அவங்க? கான்பிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்பிடென்ட் இல்லன்னு வையேன் பிக் ப்ராப்ளம் வச்சி. உன் பேர் என்ன? சிம்பு. சிம்புவா? சிம்பு ரசிகரா நீ? சிம்பு நான் யாரும் தெரியுமா? விஜய். விஜயா? விஜய் ரசிகரா சிம்பு ரசிகரா? சிம்பு விஜய். சிம்புவுக்கு ரசிகர், விஜய்க்கு ரசிகரா? விஜய் படம்லாம் பாப்பியா? விஜய் படம் ஒரு பேர் சொல்லுவப்பா. தனுஷ். தனுஷா? விஜய் படம் பேர் விஜய். விஜய் சார் இருக்காருல்ல, டபுள் ஒன் விஜய். தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். தனுஷ் சாரோட படம் பேர் சொல்லு. சிவா. என் பேர் சிவா, நான் விஜய் என் பேர். டபுள் ஒன் விஜய் நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன் ஐயா. என் பேர் சிவா, நான் விஜய் என் பேர். என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? தனுஷ். விஜய் சேதுபதி பிக் பாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரவரா சிங்க்ல இவங்களெல்லாம் எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. அப்படின்னு தானே எடுத்த நீ? வாய்ப்பு கிடைக்கல. ஆனா எவன் உனக்கும் வாய்ப்பு கிடைக்குது. இதை பத்தி நானே பேசணும்னு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு 3 பேர் மேல காண்ட் இருக்கு. திவாகர், அரோரா, அப்புறம் அந்த அகோரி கலை. அந்த கீரோ மட்டும் என் கண்ணுல சிக்கனா அம்மனை கட்டை இழுத்துட்டு போய் நடு முச்சல் போட்டு பச்சை அடிச்சு கொண்டு வருவேன். வந்து குமரன் சரி, எப்படிதான் அவங்க ஆத்தா பெத்தாலோ. இந்த கொடுமையெல்லாம் வேண்டான்னு தானே இவனை வந்து உள்ள விடாதீங்கன்னு சொன்னேன். இப்ப அங்கேயும் போய் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிங்க போட்டுட்டு தான் என்னடா ஒவ்வொரு நாள் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காரடா? இல்ல கேக்குறேன். ஏன்னா வீட்டுல தொல்லை தாங்க முடியாதுன்னா இன்ஸ்டாகிராம் முடக்கப்பட்டு திருப்பி வராமே போனாரு. இப்ப என்னடா அது? ஐயோ, இப்ப பெரிய ஸ்கிரீன்ல வேற பாக்கணும் வாடா. அந்த குடுமையை வாயால எப்படினே சொல்லுவேன். சிரிக்கிறான்டா. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. நல்லா இருக்குப்பா இவரு சிரிச்சா.
இவனுக்கு சப்போர்ட் பண்றதானா தாக்க முடியல. எப்படி சப்போர்ட் பண்றீங்க மனசாட்சி இல்லாம? என்னடா என்கிட்ட என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். எனக்கு வந்து அவர் கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாருன்னா கூட ஓகே. ஆனா இவர் பண்ணதெல்லாம் என்ன, ஆக்டர்ஸ் மட்டம் தட்டி பேசுனது, இவர் தான் பெரிய ஆள்னு பேசுனது, அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா அந்த ஜாதிக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகி இவர் ஜாதி தான் நம்ம ஆளு தான் அப்படி இப்படின்னு பேசி அத ஒரு கான்ட்ரவர்சியா போனது. இவ்வளவு கேவலமான ஆணையெல்லாம் உள்ள எடுத்து வச்சிருக்கீங்க. அதுதான் என்னால தாங்க முடியல. கண்ணா பின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த உலகத்துல, நம்மள வந்து தூக்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கறதுக்கு உதாரணமா இவர் இருந்துடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணும். பாத்தீங்களாடா, உங்க விஜய் டிவி ப்ராடக்ட் தான்டா இவங்களே உங்களை கலாய்க்கிறாங்க, என்னன்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு கேவலமா சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்கடா நீங்க ஆட்களை. இருந்துட்டு போதுங்க, என்ன போ. சரி, ஒரு வாரம் துஷாரோட பழகிட்டு நாங்க ஒரு ஆள் சீசனா பாத்தீங்கன்னா இப்ப கண்டென்ட்ங்கிற ஒரு அடிபடுது. ப்ரோமோல வந்தாரணும் நம்ம அப்படின்ட்டு வேணுக்குமே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எல்லாத்துலயும் கேமரா இருக்கு, நீ வந்து மறைக்காத, எல்லாரும் தெரியணும்ன்றத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு கொஞ்சம் எல்லாமே விடுவோம் பாட்டுக்கு, உலக விடுவோம் பாட்டுக்கு. அதனால பாக்குற நமக்கு தான்டா கடுப்பாகுது. அதனாலதான் நான் பாக்குறதே இல்லை. இதைத்தான் நான் பண்ண போறேன். பிக் பாஸ்ன்றது ஒரு காலத்துல எப்படி இருந்தது, எல்லாராலையும் ரசிக்கும்படியா இருக்கிறவங்க எல்லாம் உள்ள இருந்து அந்த சீசன் மட்டும்தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் சூப்பரா போனது. அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜு அண்ணாச்சி இவங்க 2 பேரும் காம்போல ஒரு சீசன் வந்து இல்ல, அது ஒண்ணு. இல்ல நம்ம பிரச்சாரத்தின் வாயில உங்களுக்கு பதில் கொடுப்போம். உங்க வாயில பதில் கொடுக்க மாட்டீங்களா? இது 2 தான் வந்து மறக்க முடியாத சீசனா இருக்கும். ஃபுல்லாவே ஒரு குட் வைபாவே போயிட்டு இருக்கும். ஒரு சிலது நெகட்டிவா போனாலும் கூட அது ஓவராலா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இவங்க எல்லாம் கண்டென்ட் முன்னாடியே ஓடிட்டு இவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு இவங்க புதுசா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஜய் டிவி ப்ராடக்ட் பிளஸ் இந்த 3 பேரு இவங்க எல்லாரும் இல்லாம ரேண்டமா ஒரு மக்கள்ல இருந்து சூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்டா சீசன்லாம். எத்தனையோ விவசாயிகள் இருக்காங்க, நமக்கு சாப்பாடு போடுறவங்க, எத்தனையோ பேர் கூலி வேலை செய்யறவங்க, கஷ்டப்படுறவங்க, மூட்டை தூக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கள ஒரு 99 நாளுக்கு உள்ள வச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும்ல. நடிப்பு, ஐயோ நடிப்பு, இங்க ஸ்விம்மிங் பூல் தவற வச்சு கிணறு அந்த நேரம் 6 பேர் இறந்துருப்போம் உள்ள வந்து. அவருடைய டேலண்ட் அது வந்து ஜாலியா காட்டுறாரு, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க அவரை சமாதானப்படுத்துற மாதிரி என்ன சமாதானப்படுத்தாதீங்க, சொல்லுங்க. ஆனா வந்துடா விஜய் சேதுபதி வந்து மூஞ்சிக்கு நேரா உடைக்கிறது நல்லாதான் இருக்கு. ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து கமல் வந்து அப்படியே பூசி முழுகி ஒரு மாதிரியா சொல்லிட்டு போவாரு, அது வேற பேருக்கு புரியவே புரியாது, ரீச்சே ஆகாது, என்ன சொல்றாரு அவரு அப்படின்னு. இப்ப வந்து மூஞ்சிக்கு நேரா சொல்லும் போது அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா புரிஞ்சாலுமே சில பேர் அப்படியேதான் பண்ணிட்டு இருப்பாங்க போல, அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டென்ட்காக பண்றவங்க திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல மச்சான். மச்சான், டேய் உனக்கு என்னடா நடந்து வரும்போது இவ்வளவு மூச்சு வாங்குது? தெரியலடா என்னன்னு தெரியலையா? என்னது இது? இந்த மாடு மாதிரி இருந்தா ஜிம்ல போய் ஃபிட் ஆனாதான் மூச்சு வாங்காது. ஜிம்லாம் எனக்கு செட் ஆகாது மச்சான், அதுக்கெல்லாம் மோட்டிவேஷன் வேணும், இல்ல டிப்ரெஷன் வேணும். நம்மளுக்கு தான் ஒண்ணுமே கிடையாது. ஜிம் கிடையாதா? இந்த காலத்துல ஒருத்தர் எப்படி இப்படி இருக்கலாம், விடக்கூடாது. மச்சான் அங்க பாரு, நம்ம ஏரியா பொண்ணு ஒண்ணு வருது. நீ போய் ப்ரொபோஸ் பண்ணு, கண்டிப்பா அது உன்னை ரிஜெக்ட் பண்ணி அடிக்கும். அந்த அசிங்கத்துல உனக்கு டிப்ரெஷன் ஆயிடுவேன், அப்படியே மோட்டிவேஷன் வரும். இதை வச்சு உடம்பு கொடுத்து சூப்பர் ஐடியா மச்சான். ஏங்க ஒரு நிமிஷங்க, உங்களை லவ் பண்ற லவ் யூங்க. இத சொன்ன உனக்கு எத்தனை நாளா? புரியல. எனக்கு ஓகே தான், நீ ஏன் வந்து சொல்றேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிங்களா? உண்மையாவா? ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணமே என் ஃப்ரெண்டு தாங்க. அது அங்க இங்கதானே இருந்தான். இது மாதிரி வீடியோ ஆல்ரெடி பாத்துருக்கேன்டா. நான் உங்களை லவ் பண்றேங்க, ஐ லவ் யூங்க. இவன் ஆல்ரெடி சொல்லியிருக்காடா. யாருக்குமே இப்படி வரக்கூடாது. எது இந்த மாதிரி வழுக்கையா? தட் ஒன் கை வச்சாங்க. ஸ்டூடண்ட்ஸ் யாரும் உங்க ஆன்சர் ஷீட்ல நேம் எழுதாதீங்க, ஒன்லி ரெஜிஸ்டர் நம்பர் போட்டா போதும். ஐயோ சார், நான் என் பேரை எழுதிட்டேன் சார். சரி எழுதிட்டா விடுங்க, அழிக்காதீங்க. ஐயோ சார், நான் அழிச்சிட்டேனே. பரவாயில்ல, அழிச்சிட்டா விடுங்க, திரும்ப எழுதாதீங்க. நான் திரும்ப எழுதிட்டேன் சார். வெளியே போடா. ஸ்கூல் லைஃப்ல இது நடக்காம புறத்தை கூட கிராஸ் ஆயிருக்க மாட்டீங்க. ஆனா மோஸ்ட்லி இதை டாப்பர் தான் பண்ணணும்.
ஏன்னா வந்து பேக் பெஞ்சர்ஸ் கூட எதுவுமே எழுதாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. டாப்பர் தான் அதிக பிரசங்கி தரமா எழுதுறேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா எழுதி போனோம். இவருக்கு இதான் வேலை. சீயிங் கப்பல் ரீல்ஸ் இன் இன்ஸ்டாகிராம். இதை விட நான் சூப்பரா லவ் போனோம்டா. ஆடா எனக்கு தான் லவ் வரல. ஆமாடா என்ன பண்றது போ. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாம்டா, வேற ஒண்ணும் நாம பண்ண முடியாது. பார்த்துக்கிட்டு இருக்கா தின்னுகிட்டு இருக்கேன். ஐயோ வாயிலிருந்து எடுத்து வைக்கிறான்டா. இந்த வச்சிக்க நீயும் வாடா. நீ ஏதோ பர்சனலா போற, கூட வந்தா நல்லா இருக்குமாடா? ஏய் வாடா. நமக்குள்ள என்னடா பர்சனலா தெரியும்? நம்ம சின்ன வயசுல இருந்து அப்படியே பழகுறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் உன்னை அப்படியே ட்ரீட் பண்றேன்? நம்ம ஒன்னா படிச்சோம், இப்ப ஒன்னா இருக்கோம். மத்ததெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். என்ன புரிஞ்சுதா? நம்பாத. நோ சூடு நோ சொர்ணை.